ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்கள அப்படியே வியப்புக்கு உள்ளாக்க போகுது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மல்டி ஸ்டோரி பில்டிங், அதாவது பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எத்தன வருஷம் தாங்கும்னு நினைக்கிறீங்க? 50 வருஷம், ரொம்ப போனா 100 வருஷம். ஆனா எந்த ஒரு சிமெண்ட்டோ, கம்பியோ, ஏன் ஒரு சொட்டு பச கூட இல்லாம வெறும் கற்கள மட்டுமே வச்சு கட்டப்பட்ட ஒரு கோபுரம் 1000 வருஷமா 6 பூகம்பம், ஏகப்பட்ட சூறாவளி புயல்கள் தாங்கி இன்னைக்கும் நேத்து கட்டுன மாரி கம்பீரமா நிக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்பவே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எத பத்தி பேச போறேன்னு. வேற எதுவுமே இல்ல. நம்ம தமிழ்நாட்டோட பெருமை தஞ்சாவூர் பெரிய கோயில் பத்தி தான். எகிப்து பிரமிடுகள விட, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நவீன கட்டடத்த விடவும், இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சோழர்களின் அறிவியல் உச்சகட்டம். இன்னைக்கு இந்த வீடியோல இதுவரைக்கும் யாரும் சொல்லாத, வெளிவராத தஞ்சை பெரிய கோயிலோட மிரட்டலான அறிவியல் ரகசியங்கள அக்கு வேற ஆணி வேற உடைக்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு மணிஸ் மிஸ்ட்ரீஸ். நான் உங்கள் மணி. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கே, இதுதான் சோழர்களோட சிவில் இன்ஜினியரிங் உச்சகட்ட ரகசியம். 216 அடி உயர கோபுரம், 1,30,000 டன் எடை. ஆனா இத ஒட்டி வைக்க ஒரு சொட்டு சிமெண்ட்டோ, சுண்ணாம்பு கலவையோ, ஏன் எந்த ஒரு பசையும் சோழர்கள் பயன்படுத்தல. அப்போ எப்படிப்பா இது விழாம அப்படியே நிக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேர் தான் இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி. நம்ம ஊர்ல தச்சர்கள் மரச்சாமான்களை செய்யும்போது ஆணி அடிக்காம ஒரு மரத்தோட மேட்டு பகுதியை இன்னொரு மரத்தோட பள்ளத்துக்குள்ள சொருகி லாக் பண்ணுவாங்கல்ல, அதே வித்தையை தான் சோழர்களுங்க பிரம்மாண்டமான கிரானைட் கற்கள்ல செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலயும் ஒரு பக்கத்துல குமிழ் மாதிரி ஒரு மேடும், இன்னொரு கல்லுல அது கரெக்ட்டா போய் உட்கார்ற மாரி ஒரு பள்ளமும் செதுக்கப்பட்டிருக்கும். ஒரு கல்ல வச்சு அதுக்கு மேல அடுத்த கல்ல வைக்கும்போது அது கிளிக்குன்னு லாக் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கோபுரத்தோட வெளிப்புற கற்கள் மட்டும் இல்ல, உள்பகுதியில இருக்கிற கற்களையும் சேர்த்து ஜிக்ஸாக் முறையில கட்டியிருக்காங்க. அதாவது செங்கல் சுவர் கட்டும்போது நேர்கோட்டுல வைக்காம மாத்தி மாத்தி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆனா 3 டைமென்ஷன்ல 3D லாக் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு கல்ல மட்டும் தனியா உங்களால உருவவே முடியாது. ஒட்டுமொத்த கோபுரமும் ஒரே ஒரு பாறை மாதிரி ஒண்ணா மாறிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஹலோ மணி, சிமெண்ட் வச்சு ஒட்டுனா கூட பூகம்பம் வந்தா பில்டிங் உடையுது. ஆனா ஒட்டாம வச்சிருக்க கற்கள் பூகம்பம் வந்தா சரிஞ்சு விழாதா அப்படின்னு. இங்கே தான் சோழர்களோட வேற லெவல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. பூகம்பம் வரும்போது பூமி அதிரும் இல்லையா? அப்போ இந்த இன்டர்லாக்கிங் கற்கள் என்ன பண்ணும் தெரியுமா? சிமெண்ட் பில்டிங் மாதிரி வளைஞ்சு கொடுக்காம, உடைஞ்சு போகாம இந்த கற்கள் தங்களுக்குள்ள லைட்டா நகரும். அதாவது மைக்ரோ மூமெண்ட்ஸ் மாரி. கற்கள் ஒண்ணோடு ஒண்ணு உராய்ந்து அந்த பூகம்பத்தோட அதிர்வு ஆற்றல தங்களுக்குள்ளேயே கடத்தி நேரா கோவிலோட அகலமான அடித்தளம் மூலமா பூமிக்குள்ளேயே திருப்பி அனுப்பிடும். இத சயின்ஸ்ல டேம்பிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிர்வை உள்வாங்கி அளிக்கிறது. 1000 வருஷத்துல இந்த பகுதியில 6 பெரிய பூகம்பங்கள் வந்திருக்கு. மத்த பில்டிங் எல்லாம் ஆடி போனப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் மட்டும் அந்த அதிர்வை அசால்ட்டா பூமிக்குள்ள அனுப்பிட்டு இன்னமும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு கெத்தா நின்னுகிட்டு இருக்கு. இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும்னா கோபுரத்தோட எடை எல்லா பக்கமும் சமமா இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு நூல் அளவு எடை கூடினாலும் கோபுரம் சரிஞ்சிடும். இதனாலதான் பெருந்தச்சன் குஞ்சரமல்லன் என்ன பண்ணிருக்காருன்னா, கோபுரத்தோட உள்பகுதிய உள்ளீடற்ற கூம்பு, அதாவது ஹேலோ பிரமிடு வடிவத்துல டிசைன் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க கோவிலுக்குள்ள போய் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தா உள்ளுக்குள்ள 216 அடியும் வெடிப்பா, அதாவது ஹேலோவா காலியா இருக்கும். கீழ அகலமாகவும் மேல போக போக குறுகலாகவும் இருக்கிற இந்த வடிவம் புவியீர்ப்பு மையத்தை கரெக்டா பூமியோட மையப்புள்ளியில நிறுத்துது. இதனாலதான் எந்த ஒரு நங்கூரமும் இல்லாம சிமெண்ட் இல்லாம இந்த இன்டர்லாக்கிங் கற்கள் ஒன்னோடு ஒண்ணு கச்சிதமா லாக் ஆகி நிக்குது. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் 3D சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல வெறும் கையும் தரையில வரைஞ்ச கணக்கையும் வச்சுக்கிட்டு சோழர்கள் இதை எப்படி சாதிச்சிருக்காங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகளுக்கு ஒரு விடை தெரியாத மர்மம் தான். இன்டர்லாக்கிங் கதையெல்லாம் கேட்டு மிரண்டு போயிருப்பீங்க. இப்போ 2வது சாப்டர். இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தவே ஆரம்பிச்சிடும். தஞ்சாவூர் பெரிய கோயில நீங்க நேர்ல போய் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் ஆனது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தஞ்சாவூரை சுத்தி 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்கேயுமே மலைகளோ குன்றுகளோ ஏன் எந்த ஒரு சின்ன பாறையும் கூட கிடையாது. தஞ்சாவூர் முழுக்க முழுக்க வண்டல் மண் மற்றும் களிமண் நிறைந்த ஒரு விவசாய பூமி தான். அப்போ இந்த கோவில் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட 1,30,000 டன் எடையுள்ள கிரானைட் கற்கள் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இங்கே வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. எகிப்து பிரமிடு கட்ட பயன்படுத்தப்பட்ட கற்களை விட இது பல மடங்கு அதிகம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்கள் எல்லாமே திருச்சியில இருக்கிற மலைப்பகுதிகளில் இருந்தும் புதுக்கோட்டை நார்த்த மலைப்பகுதியில இருந்தும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சயின்ஸ் படி கிரானைட்டுங்கிறது உலகத்திலேயே மிக கடினமான கற்கள்ல ஒண்ணு. வைரத்துக்கு அடுத்தபடியான ஸ்ட்ராங்கான கல். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில வைரம் பாய்ந்த பிளேடு அல்லது அதிநவீன கார்பைடு கருவிகளை வச்சுதான் கிரானைட்டே வெட்டுறாங்க.
ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதுப்பா கார்பைடு, ஏதுப்பா டைமண்ட் கட்டரு? வெறும் இரும்பு உளிய வச்சு கிரானைட் பாறைய அடிச்சா உளி தான் உடையுமே தவிர கல் உடையாது. இங்க தான் தமிழன் அவனோட இயற்கையான அறிவியல யூஸ் பண்ணான். அதுக்கு பேர் தான் மர ஆப்பு தொழில்நுட்பம். அதாவது வுட்டன் வெட்ஜ் டெக்னிக். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல பாறைகள்ல வரிசையா சின்ன சின்ன துளைகள போடுவாங்க. அப்புறம் நல்லா காஞ்சு போன காஞ்ச மரக்கட்டைகள அந்த துளைகளுக்குள்ள சுத்தியல வச்சு அடிச்சு இறுக்கமா சொருகுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மரக்கட்டைகள் மேல தொடர்ந்து தண்ணீர ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மரம் தண்ணீரை உறிஞ்சும்போது அது பயங்கரமா உப்பத் தொடங்கும். அப்படி அந்த மரக்கட்டைகள் பாறைக்குள்ளே உப்பும்போது, அதிலிருந்து பல டன் கணக்குல பிரஷர் உருவாகும். அந்த அசுரத்தனமான அழுத்தத்தால அந்த பிரம்மாண்டமான கிரானைட் பாறைகள் அவங்க போட்ட துளைகளோட நேர்கோட்டுல டக்குன்னு துல்லியமா உடையும். எந்த ஒரு வெடிப்பொருளும் இல்லாம வெறும் தண்ணீரும் மரமும் வச்சு பாறையை உடைச்ச வித்தை இதுதான். சரி மினி, பாறைகள உடைச்சாச்சு. ஆனா திருச்சி புதுக்கோட்டையில இருந்து டன் கணக்கான எடையுள்ள பாறைகள எப்படி 50, 60 கிலோமீட்டர் தாண்டி தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தாங்க? ரோடா இருந்தது, இல்ல லாரியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இங்கே தான் ராஜராஜ சோழனோட லாஜிஸ்டிக் பிளான் வருது. இந்த கற்கள கொண்டு வர சோழர்கள் 3000க்கும் மேற்பட்ட யானைகளையும், ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகளையும் பயன்படுத்தினாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனா வெறும் தரையில மட்டுமே இழுத்துட்டு வந்தா பல வருஷங்கள் ஆகும். அதனால அவங்க இயற்கையை பயன்படுத்தினாங்க. காவிரி ஆற்றோட கிளை நதிகள் மற்றும் பிரத்யேகமாக வெட்டப்பட்ட கால்வாய்களை பயன்படுத்தினாங்க. காவிரியில தண்ணீர் சீறி பாய்ந்து வர்ற ஆடி ஆவணி மாசங்கள்ல பெரிய பெரிய மர மிதவைகளை செஞ்சு அதுல இந்த டன் கணக்கான கற்களை ஏத்தி தண்ணீரோட வேகத்துல மிதக்க விட்டு தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம தண்ணீரோட புவியீர்ப்பு விசையையும் மிதத்தல் விசையையும் வச்சு அசால்ட்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஏன் ராஜராஜ சோழன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க செங்கலையோ அல்லது சாதாரண சுண்ணாம்பு கலவையோ வச்சு கோவில் கட்டியிருக்கலாமே, ஏன் கிரானைட்டை தேடி போகணும் அப்படின்னு? இங்கேதான் சோழர்களோட தீர்க்க தரிசனம் இருக்கு. செங்கலோ மத்த கற்களோ காலப்போக்குல காத்துலயும் மலையிலயும் அரிச்சு போகும். ஆனா கிரானைட் கல் 10,000 வருஷம் ஆனாலும் அழியாது, கரையாது. தன்னோட பேரரசு அழியலாம், ஆனா தமிழனோட அடையாளமும் ஆன்மீகமும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அழியாம கெத்தா நிக்கணும்னு பிளான் பண்ணி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிரானைட் கற்களை வச்சு இந்த உலக அதிசயத்தை கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன். ஓகே, இப்போ நம்ம கோவிலோட உச்சிக்கு போக போறோம். 216 அடி உயரம் சாதாரணமான ஒரு 20 மாடி பில்டிங் உயரத்துக்கு சமம். அந்த கோபுரத்தோட டாப்ல இருக்கிற கும்பம் அல்லது சிகரக்கல் இருக்குல்ல, அதை பத்தி தான் இந்த சாப்டர். இங்கே தான் உலகமே வியந்து பார்க்குற ஒரு அதிசயமான மர்மம் இருக்கு. அந்த உச்சத்துல இருக்கிற கல் இருக்குதுல்ல, அது பல கற்களை ஒண்ணா சேர்த்து சிமெண்ட் வச்சு பூசினது கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஒற்றை கல், அதாவது சிங்கிள் கிரானைட்ல ஆனது. அதோட எடை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 80,000 கிலோ, அதாவது 80 டன். யோசிச்சு பாருங்க. 11ஆம் நூற்றாண்டுல எந்த ஒரு அட்வான்ஸ்டு கிரெயினோ, ஹெலிகாப்டரோ, லிஃப்டோ கிடையாது. அப்படி இருக்கும்போது 216 அடி உயரத்துக்கு இந்த 80 டன் எடையுள்ள ஒற்றைக்கல்ல சோழர்கள் எப்படி மேல கொண்டு போனாங்க? எப்படி அங்க நிலைநிறுத்தினாங்க? இதை நினைச்சாலே இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சிவில் இன்ஜினியர்ஸ்க்கே தலை சுத்துது. இந்த அசுர பழம் கொண்ட கல்லை மேல கொண்டு போக சோழர்கள் பயன்படுத்திய வித்தை தான் சாரப்பள்ளம், அதாவது ரேம் சிஸ்டம் தொழில்நுட்பம். அதாவது கோவிலோட உச்சிக்கு நேரா செங்குத்தா கல்லை தூக்க முடியாதுங்கிறதால சோழர்கள் கோவில்ல இருந்து சுமார் 4 முதல் 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சாரப்பள்ளம் அப்படின்ற இடத்துல இருந்து படிப்படியா ஒரு சாய்வு பாதையை அமைச்சிருக்காங்க. களிமண், மணல் மற்றும் மரக்கட்டைகளை வச்சு ஒரு பெரிய செயற்கை மலைப்பாதை மாதிரியே அதை உருவாக்கி இருக்காங்க. அந்த கல் எப்படி மேல நகர்ந்தது தெரியுமா? அந்த 6 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாய்வு பாதையில பிரம்மாண்டமான மர உருளைகளை கற்களுக்கு அடியில வச்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பலசாலி யானைகளும் ஆயிரக்கணக்கான மனிதர்களும் சேர்ந்து தடினமான கயிறுகளை வச்சு அந்த 80 டன் கல்லை கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி இழுத்து தள்ளிக்கிட்டு பல மாதங்கள் கஷ்டப்பட்டு கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டு போயிருக்காங்க. நினைச்சு பாருங்க, அந்த பாதையோட நீளமும் அதை உருவாக்க சோழர்கள் போட்ட உழைப்பும் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு. இப்போ நம்ம மனசுல ஒரு நியாயமான கேள்வி வரும். ஹலோ மணி, இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா 80 டன் எடையுள்ள ஒரே கல்லை உச்சத்துல வைக்கணும்? சின்ன சின்ன கல்லா வச்சு அழகா கோபுரம் கட்டி இருக்கலாமே அப்படின்னு. இங்கே தான் சோழர்களோட உச்சக்கட்ட இயற்பியல் அறிவு ஒளிஞ்சிருக்கு. நான் சாப்டர் 1ல சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த கோபுரம் இன்டர்லாக்கிங் முறையில சிமெண்ட் இல்லாம கட்டப்பட்டதுன்னு. இப்போ ஒருவேளை பலத்த காற்றோ அல்லது நிலநடுக்கமோ வந்தா சிமெண்ட் இல்லாததால கோபுரத்தோட உச்சி கற்கள் அசைந்து கீழே விழுந்துட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கோபுரத்தோட உச்சியில இந்த 80 டன் கல்லை வைக்கும்போது அந்த அசுர எடை ஒட்டுமொத்த கோபுரத்தையும் மேல் நோக்கி அழுத்தாம கீழ் நோக்கி அமுக்கி பிடிச்சுக்கும். இதை சயின்ஸ்ல கவுண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இருக்கிற இன்டர்லாக்கிங் கற்கள் எதுவும் ஆடாம அசையாம புவியீர்ப்பு மையத்தை கரெக்டா பூமியோட மையப்புள்ளியில லாக் பண்ணி வைக்கிறது இந்த 80 டன் கல் தான். இந்த ஒரு கல்லோட எடையால தான் ஒட்டுமொத்த 216 அடி கோபுரமும் 1000 வருஷமா ஒரு இன்ச்சு கூட நகராம அப்படியே நிக்குது. அது மட்டும் இல்ல, சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 80 டன் கல்லை உச்சத்துல வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஒளியியல் ரகசியமும் இருக்குன்னு சொல்றாங்க.
கோவிலோட கருவறையில ஓதுவார்களும் பூசாரிகளும் மந்திரங்கள் சொல்லும்போது அந்த சத்தம் உள்ளீடற்ற கோபுரம் வழியா மேலே எழும்பி இந்த 88 டன் கிரானைட் கல்லுல மோதி எதிரொலிச்சு ஒட்டுமொத்த கோவிலையும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வளையத்துக்குள்ள வச்சிருக்குமா. அறிவியல், பொறியியல், இயற்பியல், ஒளியியல்னு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் செஞ்ச இந்த வித்தை நிஜமாகவே வேற லெவல். இதை தவிர நம்மளால வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே, இப்போ நம்ம பேச போற இந்த 4வது சாப்டர் இருக்கே, இது நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே கேட்கிற ஒரு மிகப்பெரிய மர்மம். தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தோட நிழல் தரையில விழவே விழாதுப்பா அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல, வாட்ஸ்அப் மெசேஜ்கள்ல, ஏன் டிவில கூட இதை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. நிழலே விழாத பில்டிங் உலகத்துல எப்படி சாத்தியம்? இது சோழர்களோட ஏதோ ஒரு மாயாஜால வித்தையா அப்படின்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இங்கதான் ஒரு உண்மையான சயின்டிபிக் ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நிழல் மர்மத்தோட உண்மையான அறிவியல் பின்னணி என்னன்றத அக்கு வேற அணி வேற உடைக்க போறோம். முதல்ல ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். விஞ்ஞான ரீதியா பார்த்தா சூரிய ஒளி ஒரு பொருளின் மீது படும்போது கண்டிப்பா அதோட நிழல் விழுந்தே தீரும். அதுதான் இயற்கையின் விதி. அப்போ தஞ்சை கோவில் கோபுரத்துக்கு நிழல் விழுகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விழும். என்ன மணி இப்படி சொல்லிட்ட, அப்போ நிழல் விழாதுன்னு சொல்றது பொய்யா அப்படின்னு அவசரப்பட்டு முடிவுக்கு வராதீங்க. நிழல் விழும், ஆனா அந்த நிழல் வெளியே இருக்கிற வெறும் தரையில விழாது. கோவிலோட வடிவமைப்பு அப்படி. சோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோபுரத்தோட நிழல் வெயில் காலங்கள்ல பெரும்பாலான நேரங்கள்ல குறிப்பாக மதிய வேளையில தரையில விழாம கோவிலோட அந்த பிரம்மாண்டமான அடித்தளத்தின் மீதே விழுந்து அதுக்குள்ளே மறைஞ்சிடும்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நிழல் தரையில விழாத மாதிரி ஒரு மாயத்தோற்றம் தெரியும். இதுதான் உண்மை. ஆனா யோசிச்சு பாருங்க, நிழல் தன் அடித்தளத்துக்குள்ளே விழ வைக்கிறது சாதாரண விஷயமா? அதுக்கு சோழர்கள் எவ்வளவு துல்லியமான வானியல் மற்றும் கணித அறிவு இருந்திருக்கணும். சூரியன் கிழக்குல தோன்றி மேற்குல மறையும் போது வருஷத்தோட 365 நாட்களும் சூரியனோட கோணம் மாறிக்கிட்டே இருக்கும். உத்தராயணம், தட்சிணாயனம்னு சூரியனோட பாதை மாறும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பெருந்தச்சன் இந்த கோபுரத்தை ஒரு பிரமிடு வடிவத்துல செதுக்கியிருக்காரு. அதாவது கோபுரத்தோட கீழ்ப்பகுதி மிக மிக அகலமாகவும் மேல போக போக 216 அடி உயரத்துல ரொம்ப குறுகலாகவும் டிசைன் பண்ணியிருக்காரு. இதனால சூரிய ஒளி எந்த கோணத்துல பட்டாலும் அந்த கோபுரத்தோட நிழல் கோவிலோட அகலமான அந்த கல் தளத்துக்குள்ளே விழுந்து அடங்கிடும். குறிப்பா வருஷத்துல சில நாட்கள் மத்திய வெளியில சூரியன் நேரா உச்சிக்கு வரும்போது கோபுரத்தோட நிழல் ஒரு இன்ச்சு கூட வெளிவராம அப்படியே கோவிலோட கற்பகிரக சுவர்கள் மேலேயே விழுந்து மறைஞ்சிடும். நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சாஃப்ட்வேரோ நிழலை கணிக்கிற கம்ப்யூட்டர் மாடலிங்கோ இல்லாத காலத்துல ஒரு பில்டிங்கோட நிழல் வருஷம் முழுக்க எப்படி விழுகும்னு தரையில கணக்கு போட்டு அதை ஆப்டிக்கல் இல்யூஷனா மாத்தி உலகத்தையே வியக்க வச்சிருக்காரு ராஜராஜ சோழன். இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பல இன்ஜினியர்ஸ் தஞ்சாவூருக்கு வந்து இந்த நிழல் விழுகிற கோணத்தை ரிசர்ச் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போறாங்க. இது மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, நம்ம தமிழனோட அக்யூரேட்டான கணித அறிவியல். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவோட மிக முக்கியமான மர்மங்கள் நிறைந்த 5வது சாப்டருக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோவிலோட வெளிப்புற அறிவியல். ஆனா இந்த கோவிலோட உள்பகுதியிலும் பூமிக்கு அடியிலும் சோழர்கள் ஒளிச்சு வச்சிருக்க ரகசியங்கள் நிஜமாகவே உங்களை உறைஞ்சு போக வைக்கும். தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள ஒரு காந்தப்புல ஆற்றல் இருக்கா? பூமிக்கு அடியில பல 100 கிலோமீட்டர் நீளமுள்ள ரகசிய சுரங்கப்பாதை இருக்கா? இதுக்குள்ள சோழர்கள் பயன்படுத்திய ஏர் வென்டிலேஷன் சயின்ஸ் என்ன? வாங்க அக்கு வேற அணி வேற பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவிலோட கருவறைக்குள்ள நீங்க போய் அந்த பிரம்மாண்டமான லிங்கத்தை பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதை சும்மா ஆன்மீகம் மட்டும்னு சொல்லிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சயின்ஸ் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரம்மாண்டமான லிங்கத்தோட அடிப்பகுதியில அதை நிலைநிறுத்துறதுக்காக அஷ்டபந்தனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான மருந்து கலவையை சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அது 8 வகையான மூலிகைகள், பல குறிப்பிட்ட உலோகங்கள் மற்றும் காந்தத்தன்மை கொண்ட தாதுக்கள் சேர்ந்த ஒரு கலவை. இங்கே தான் பிசிக்ஸ் வேலை செய்யுது. இந்த உலோகங்களும் மூலிகைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த கருவறைக்குள்ள ஒரு எனர்ஜி ஓர்டெக்ஸ், அதாவது ஒரு வலுவான நேர்மறை காந்தப்புல ஆற்றலை உருவாக்குது. அதோட நான் சாப்டர் 3ல சொன்ன மாதிரி கோபுரத்தோட உள்ளீடற்ற கூம்பு, அதாவது ஹாலோபிரமிட் வடிவம் அந்த ஆற்றல் அப்படியே கீழே இருக்கிற கருவறைக்குள்ள குவித்து வைக்குது. இதனாலதான் அந்த கருவறைக்குள்ள போகும்போது நம்ம மனசு அமைதியாகி மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜியோ மேக்னெட்டிக் எனர்ஜியை தமிழர்கள் எப்படி கையாண்டிருப்பாங்க பாருங்க. அடுத்ததா இந்த கோவிலை சுத்தி இருக்கிற மிக முக்கியமான மர்மம், பூமிக்கு அடியில இருக்கிற சுரங்கப்பாதைகள். தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடியில ஏகப்பட்ட ரகசிய சுரங்கப்பாதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அவசர காலத்துல போர் நடக்கும்போது ராஜ குடும்பத்தினர் தப்பிக்கவும், ஒற்றர்கள் ரகசியமா நடமாடவும், படைகள் ரகசியமா நகர்த்தவும் இந்த பாதைகளை சோழர்கள் அமைச்சிருக்காங்க. இந்த சுரங்கங்கள் இங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரம், திருச்சி மற்றும் சோழர்களின் பிற அரண்மனைகள் வரைக்கும் பல 100 கிலோமீட்டருக்கு நீளுதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்கேதான் ஒரு இன்ஜினியரிங் மர்மம் இருக்கு. பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் தூரம் போகும்போது கண்டிப்பா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா? மூச்சு திணறி மனுஷன் இறந்துடுவான். சோழர்கள் இதை எப்படி சரி செஞ்சாங்க தெரியுமா?
அவங்க அந்த சுரங்க பாதைகளுக்கு மேல அங்கங்க தரையில யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசிய காற்றோட்ட துளைகளை அமைச்சு வச்சிருக்காங்க. தரையில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஏதோ சாதாரண துளை மாதிரி இருக்கும். ஆனா அது பூமிக்கு அடியில இருக்கிற சுரங்கத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கும். அது மட்டும் இல்லாம அந்த சுரங்கங்களுக்குள்ள விஷப்பூச்சிகளோ அல்லது எதிரிகளோ வராம இருக்க குறிப்பிட்ட சில மூலிகை புகைகளை வச்சு சோழர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. ஆனா மணி, இப்போ அந்த சுரங்க பாதைகள் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்டா, பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய தொல்லியல் துறை அந்த சுரங்க பாதைகளோட வாசல்களை இரும்பு கதவுகள் வச்சும் கற்கள் வச்சும் மூடி சீல் வச்சிருக்காங்க. ஏன்னா காலப்போக்குல அந்த சுரங்கங்களுக்குள்ள நச்சு காற்று பரவி இருக்கலாம் அல்லது பாறைகள் சரிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கும் அந்த மூடிய கதவுகள் பின்னாடி சோழர்களோட எத்தனையோ விடை தெரியாத வரலாற்று ரகசியங்களும் மர்மங்களும் தூங்கிக்கிட்டு இருக்குங்கிறதான் நிஜம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலக நாடுகள் எகிப்து பிரமிடுகளை கொண்டாடுறாங்க, லண்டன் பிக் பென் கோபுரத்தை வியந்து பாக்குறாங்க, இத்தாலி சாய்ந்த கோபுரத்தை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு அசாத்தியமான கட்டிடக்கலை அறிவியலை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம் தமிழ் மண்ணுல ராஜராஜ சோழன் சாதிச்சு காட்டியிருக்காரு. நவீன இன்ஜினியரிங் தோற்று போற இடத்துல சோழர்களின் அறிவியல் இன்னைக்கு கம்பீரமா ஜெயிச்சு நிக்குது. இனிமே யாராவது உலக அதிசயங்கள் பத்தி உங்ககிட்ட பேசினா பெருமையா நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, எங்க நாட்டிலயும் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான மைல்களை ரீச் பண்ணியிருக்கு. நான் வீடியோ போட ஆரம்பிச்சப்போ நம்ம கண்டென்ட்டை இவ்வளவு பேர் ரசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்க அந்த ஆதரவு தான் என்னை அடுத்தடுத்து பெரிய பெரிய வீடியோக்கள் பண்ண வைக்குது. என் மேல நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 1000 இதயங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான விடை தெரியாத மர்ம வீடியோல உங்களை பார்க்குறேன். நான் உங்கள் மணி. இது மணிஸ் மிஸ்ட்ரிஸ். தேங்க்யூ.